இதை தொடர்ந்து நீங்களும் 2025 மதுரை கோர்ட்ல ஹை கோர்ட்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இதை தொடர்ந்தா சார் இல்ல எதற்காக? நாங்க யானை ராஜேந்தர் வந்து அவர் எதுக்கு போட்டிருந்தாருன்னா, விளை நிலங்களை பதியக்கூடாது, அப்ரூவல் வாங்கிட்டு தான் பதியணும்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. நாங்க இப்ப இந்த ஏப்ரல் மாதம் 2020 என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, விளை நிலங்களை சதுரடியா பதிகிறாங்க. அப்படி ஒரு ஜீவோ ஐஜி கிட்ட இருந்து வரவே இல்லை. ஆனால் இவர்கள் சதுரடி ஒரு பக்கம் 100 ரூபான்னா 150 ரூபான்னு போடுறாங்க. ஒரு 30% கூட்டி பதிகிறாங்க. இது மக்களுக்கே தெரியாம இருந்துச்சு. அப்புறம் விவசாயிகள் வந்து பதிய வந்தாங்கன்னா, ஒரு 50 சென்ட் இருக்கு, ஒரு 2 பிள்ளைகள் இருக்காங்க, பாதி எழுதி கொடுத்தா ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சதுரடியா தான் பதிய முடியும். இந்த சார் பதிவாளர்கள் அடம்பிடித்து விவசாயத்தை அழிப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க. இந்த தகவல் எல்லாம் ஒரு 6 மாசம் நாங்க எடுத்து ஐஜிக்கு கடிதம் அனுப்பியிருக்கோம், செக்ரட்டரிக்கு கடிதம் அனுப்பியிருக்கோம். எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பி எந்த பதிலும் வராதனால விவசாயிகளையும் பொதுமக்களையும் காப்பாற்றுவதற்காக மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நீதி அரசர்களை நாடி நாங்க இந்த வழக்கு தொடுத்திருக்கோம். சதுரடியா பதியக்கூடாது, விளைநிலங்களை கைப்பெளிக்கு மேல நீங்க பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட கொடுத்திருக்கோம். இவங்க மேல நடவடிக்கை எடுங்க, இதை இப்படி நிப்பாட்டுங்க, மக்கள் பணம் வீணாகுதுன்னு சொல்லி ஆதாரத்தோட ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கோம். அது நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் 11 கேஸ் ட்ரையலுக்கு வருது. இந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சார்? இதான் அவங்க நீதியரசர்கள் 11 ஜூன் 11 பத்திரப்பதிவுத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க.